iOS 26 புதுசா என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போமா? ஆப்பிள் ரொம்ப நேரமா அந்த WWDC ஈவென்ட்ல பேசினது இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் எஃபெக்ட்ட மட்டும் தான். டிரான்ஸ்பரண்டான ஒரு அப்பியரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓவரால் மொபைலோட தீமே பார்த்தீங்கன்னா மாறும். அது இன்க்ளூடிங் லாக் ஸ்க்ரீனா இருக்கட்டும், விட்ஜெட்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல கண்ட்ரோல் சென்டரா இருக்கட்டும், கேமரா அப்ளிகேஷன், மெசேஜிங் ஆப்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகுது. பார்க்கறதுக்கு கிளாஸியா நல்லா தான் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல பிரைட்டான வால்பேப்பர்லாம் வைக்கும்போது அந்த டெக்ஸ்ட்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது போக இந்த iOS 26ல என்னடா புதுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அவங்க ஈவெண்ட்டில் முக்கால்வாசி நேரம் பேசுகிறது இந்த லிக்விட் கிளாஸ் எஃபெக்ட்டை பற்றி தான். அது போக நியூ ஐகான்ஸ் அந்த எட்ஜஸ்லாம் கர்வ் ஆயிருக்கு. சிரி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏஐ லைவ் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. யாரும் இப்போதைக்கு உங்கள் ஃபோனில் அவசரப்பட்டு இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இது பீட்டா மட்டும்தான். ஸ்டேபிள் வெர்ஷன் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு எக்கச்சக்கமான பக் இருக்குது. அதனால் பொறுமையாக இன்ஸ்டால் பண்ணுங்கள்.